என் பேர் ஜமுனா ராணி. நாங்கள் இந்த ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கோம். அம்மன் காளி, கருப்பசாமி, இந்த மாதிரி ஆண்டாள், பெருமாள், இந்த மாதிரி வேடம் அழிவோம். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே விரதம் இருந்து நான்வெஜ்ஜு எதுவுமே சாப்பிட மாட்டோம். பக்தின்னும் போது தீச்சட்டி, அக்னி சட்டிலாம் நாங்கள் கையில் எடுக்கிறவங்க. இதில் வந்து 20 வருஷமாக 2 பேருமே இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறது என்னோட தம்பி. நான் அவர் பேர் ராஜேஷ், என் பேர் வந்து ஜமுனா ராணி. பக்தி நிகழ்ச்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆடி மாதம் புரட்டாசி மாதத்தில் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்தது சசிகுமார் என்ற அந்த அண்ணா, முகப்பேர் சேர்ந்தவர், அவர் கொடுத்துருக்காங்க. இதனால் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி விரதம் இருந்து தான் இந்த வேடத்தை அளிக்கிறோம். இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கணும். இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆமாம், நான்வெஜ் எதுவுமே சாப்பிட ஆமாம். நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம். இப்போ ஒரு பொழுது இருந்து தான் நாங்கள் இந்த வேடத்தை அழிக்கிறோம். டீ, காஃபி தவிர, தண்ணியை தவிர மீதி எதுவுமே சாப்பிட மாட்டோம். இது முடிச்சதுக்கப்புறம் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம். நான்வெஜ் எதுவும் தொட மாட்டோம். அம்மன் போடுவோம், 10 கை வச்ச காளி போடுவோம், கருப்பசாமி போடுவோம், இந்த மாதிரி எல்லா வேஷமும் போடுவோம். முருகர் வேடமும் சந்தோஷப்படுறோம். ஏன்னா பெரிய விஷயம் இல்லை, அம்மன்ற ஒரு வேடத்தை வந்து அழிக்க யாராலையும் முடியாது. இந்த வேடம் வந்து அவங்கவுங்களுக்கு அந்த முக பாகனை கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். ஆனால் அந்த விரதம் இருந்து எடுத்தால் மட்டும்தான் அம்மனாக மாற முடியும், இல்லைன்னா முடியாது. நாங்கள் வந்து அக்கினி சட்டி எடுக்கிறவங்க, நாக்கில் தீ வைக்கிறவங்க, கற்பூரத்தை ஏற்றி நாக்கில் வைக்கிறவங்க, அக்கினி சட்டி நாங்கள் நாக்கில் வைப்போம். அது எங்களோட இது இருக்குது, ரியலாக பண்ணுவோம். இப்போ பண்ண சொன்னால் கூட நாங்கள் 2 பேருமே பண்ணுவோம். அந்த நாக்கில் தீ வைக்கிறது, அக்கினி சட்டி, நாக்கு 2 பேருமே வைப்போம். தம்பியும் வைப்பாப்புல, நானும் பண்ணுவோம். அவர் பேர் ராகேஷ் கண்ணா. அவங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், நான் சென்னை. ஆமாம், தம்பி இவரு. நான் வந்து இங்க சென்னை அண்ணா நகர்ல சேர்ந்தவங்க. நான் 20 வருஷமா இருக்கேன். சசிகுமார் அண்ணா வந்து 4 வருஷமா எங்களை கேட்டுனுக்குறாங்க. 4 வருஷமா பண்ண முடியாம நேத்து நைட்டு நானும் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன். என் நம்பர் அவங்களுக்கு தொலைஞ்சிருச்சு, என்கிட்ட என் நம்பர் இல்லை. அப்புறமா வந்து இது பண்ணோடனே வாங்க அப்படின்னு தான் வார்த்தை சொன்னாங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஒரு சாமி வருஷம் போறது பெரிய விஷயம். எல்லாரும் பார்க்கும்போது அந்த வேடத்துல இருக்கும்போது நேரா போயிட்டு திருப்பதிக்கு போவாங்க. நாங்க திருப்பதியிலேருந்து இங்கே வந்துட்டோம். நாங்கள் இதான் உண்மை. 6 மணி நேரம் மேக்கப் கல்யாணம் இருக்கும். 6 மணி நேரம் இருக்கும். போடுறதுக்கு 1 hour ஆகும். ரெடியாக 1 hour ஆகும். ஆமாம், நாங்களே ரெடி ஆகிடும். அவங்கவுங்களே ரெடி ஆகிடும். யாருமே மேக்கப் போட வேண்டியதில்லை, நாங்களே மேக்கப்லாம் போட்டுப்போம். பேர் வந்து அம்மன் ராகேஷ்னு சொல்லுவாங்க. எல்லாம் ராகேஷ் குமார் என் பேர். மோஸ்ட்லி வந்து நான் அம்மன், காளி, கருப்பசாமி, முருகர், பெருமாள் எல்லா கெட்டப்பும் போடுவோம். இந்த சீசன் டைமில் மட்டும் தான் எங்களுக்கு இந்த மாதிரி வேலை இருக்கும். இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 16 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி அந்த எந்த கெட்டப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மெனக்கெட்டு நாங்கள் பண்ணுவோம். எந்த டக்குன்னு வேறு ஏதாவது கெட்டப் கேட்டால் கூட அந்த நேரத்தில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த கெட்டப் கொடுத்து கொண்டு வந்து முன்னாடி காட்டுவோம். இன்றைக்கி வந்து திடீர்னு ஆண்டாள் பெருமாளுக்கு கேட்டிருந்தாங்க, அதனால் ஆண்டாள் பெருமாள் கெட்டப் போட்டுருவோம். மற்றபடி மோஸ்ட்லி நாங்கள் அதிகமாக பண்ணுறது பார்த்தோன்னா அம்மன், காளி, கருப்பசாமி இந்த மாதிரி வேஷம் தான் நிறையா போடுவோம். புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் மட்டும்தான் எங்களுக்கு இந்த பெருமாள் இந்த மாதிரி கெட்டப் வேஷமெல்லாம் நாங்கள் போடுறது. இந்த வேஷம் போடுறதுக்கு அதுக்கு அந்தந்த வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருப்போம். நாங்கள் பெருமாளுக்கு ஒரு விரதம் இருப்போம், அம்மனுக்கு பண்ணுறது, காளிக்கு ஒரு விரதம், அந்த வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்து தான் நாங்கள் இது பண்ணுறோம். மற்றபடி நார்மலாக பண்ணுறது கிடையாது. இது கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு அனுகிரகம்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் மாகரல் கிராமம் அதான். ஆமாம், எல்லா இடம் A to Z. இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் குலசேகி போய் முத்தாரம்மன் கோயில் தசராவில் பண்ணுவோம். ஆமாம், தசராவில் வருஷம் போய் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் சண்டே கிளம்புறோம் தசராவுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போய் சொன்னாலும் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம்.